அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்களினுடைய நிலைமை இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? முதல்ல ஒரு மனிதர் இன்னொருத்தரை சந்திச்சாங்கன்னா முதல்ல சலாம் சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் சந்திக்கும் பொழுது என்ன தெரியுமா பேசிக்கிறாங்களா? Did you eat today? இன்னைக்கு நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சுதா? முதல்ல சலாம் சொல்லிய பிறகு முதல் வார்த்தை, உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சுதா? அதாவது சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுது, 2 மாசமா சாப்பாடு கிடையாது. 2 மாசமா சாப்பாடு கிடையாது. அந்த யூதன் பார்த்தான், இவர்களை குண்டு மலைகளை கொடுத்தோம், வீடுகளை இல்லாமல் ஆக்கினோம், குழந்தைகளை அனாதையாக்கினோம், எத்தனையோ பெண்களை விதவையாக்கி பார்த்தார்கள், அவர்கள் தோற்கவில்லை. எத்தனையோ பிள்ளைகளை இழந்தார்கள், தாய்கள் தன்னுடைய வயிற்றில் பெற்றெடுத்த பிள்ளைகளை இழந்தார்கள். அவர்கள் அந்த ஈமானிலிருந்து குறையவில்லை. எல்லா விதத்திலும் சோதித்து பார்த்தார்கள், எந்த விதத்திலும் அவர்கள் அசவாதை கொண்டு இல்லை. கடைசியில் இவர்களை பட்டினி போடுவோம் என்று பட்டினி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பட்டினி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதும் ஈமானை விடவில்லை. அப்பொழுதும் ஈமானை விடல. அப்பொழுதும் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விடல. அல்லாஹ் என்றாவது உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு ஷஹீதாகி கொண்டிருக்கின்றார்கள். பட்டினியால் ஷஹீதாகக்கூடியவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பட்டினியால் ஷஹீதாகக்கூடியவர்கள். கொஞ்சம் நம்மளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. நம்மால ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? என்னால ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? என்னால ஒரு நாள் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? சாப்பிட வேணாம், ஒரு வேளை ஒரு முடக்கு தண்ணி எனக்கு குடிக்கலன்னா கிடைக்கல, நான் எவ்வளவு வருத்தப்படுறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா மாச கணக்கில் அந்த கஸாவுடைய மக்கள் மாத கணக்கில் அவர்கள் தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், அடிப்பட்ட காயங்களுக்கு மருந்து இல்லாமல், தங்குவதற்கு இடம் இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள், தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமையில் அவர்களும் ஈமானை விடவில்லை. ஈமானை விடவில்லை, நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அங்க ஒரு சில உணவுடைய வண்டிகை போகும் பொழுது சோசியல் மீடியால வரக்கூடிய நிலைமை இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை பார்த்தோம்னா பார்க்க கூட முடியல, அவ்வளவு கொடூரமா இருக்கு. அந்த உணவுடைய வண்டி வந்துருச்சுன்னா தேனிங்க மேல, தேனி கூண்டுல எப்படி ஈ மிக்குமோ அது போல எப்படியாவது உணவு கிடைச்சிருமான்னு சொல்லி ஏதாவது ஒரு வண்டி வந்தா, ஏதாவது ஒரு வாகனம் வந்தா அதுல எனக்கு உணவு கிடைச்சிருமா, என் பிள்ளையினுடைய பசியை நான் தீர்த்து விடுவானா என்று எத்தனையோ தாய்மார்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள், எத்தனையோ தந்தைகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வயிற்று பசியிற்காக வேண்டி எப்படியாவது உணவு கிடைச்சிருமான்னு சொல்லி போகக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். இந்த கஸாவுடைய மக்களை பார்க்கணும். அதுல ஏதாவது ஒரு சின்ன உணவு கிடைச்சிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு சின்ன உணவு கிடைச்சிருச்சுன்னா ஓடி வந்து அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? ஓடி வந்து என்ன தெரியுமா செய்யறாங்க? ஏதோ ஒரு சின்ன மாவு கிடைக்குது, ஒரு பை மாவு கிடைக்குது. அந்த மாவு எத்தனை நாட்களுக்கு பின்னால கிடைக்குது? பல நாட்களுக்கு முன்னால கிடைக்குது, பல நாட்களுக்கு பிறகு கிடைக்குது. பல நாட்கள் பட்டினியா இருந்து அந்த கஸாவுடைய மக்களுக்கு அந்த ரொட்டியோ ஏதாவது ஒரு சின்ன உணவு கிடைச்சா என்ன தெரியுமா செய்யறாங்க? முதல்ல சாப்பிடுறது இல்லை, நேரா வந்து அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யறாங்க. நம்ம பார்க்கிறோம், சோசியல் மீடியா எல்லாருக்கும் வருது. நேரா வந்து அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யறாங்க, நேரா அல்லாஹ்வுக்கு வந்து சஜ்தா செய்யறாங்க. சஜ்தா செய்யணும். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், எங்களுக்கு உணவு கொடுத்துட்டான். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், எனக்கு உணவு கொடுத்துட்டான்னு சொல்லி நேரடியா சொல்லுறாங்க. எத்தனை நாட்களுக்கு பின்னால? பல நாட்களுக்கு கழிச்சு கிடைக்குது சாப்பாடு. அந்த சாப்பாடை பெற்ற அந்த கஸாவுடைய மக்கள் சொல்லுறாங்க, ஹஸ்புனல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எனக்கு உணவு கொடுத்துட்டான், எனக்கு உணவு கொடுத்து அல்லாஹ் போதுமானவன் அவங்க சொல்லுறாங்க. அன்றாட சாப்பிடக்கூடிய நாம் ஒவ்வொரு சாப்பாடுக்கு பின்னாலும், ஒவ்வொரு உணவுக்கு பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு கூட வாய் வரவில்லையே நமக்கு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு கூட மனம் வரவில்லையே. எத்தனையோ நாட்களுக்கு பின்னால் கிடைத்தும் கூட அவர்கள் முதலில் சாப்பிடாமல் சஜ்தா செய்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி, அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி சஜ்தா செய்து விட்டு சொல்லக்கூடிய வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நிலைமை நம்ம எப்படி இருக்கும்? சாப்பாடை மதிக்கிறது கிடையாது, உணவை மதிக்கிறது கிடையாது. பாதி சாப்பிடுவோம். இப்ப அது ட்ரெண்டா போயிடுச்சு. மிச்சம் வைக்கிறத அது பறக்கத்தான் நினைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறது, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அதை முழுசா சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம மிச்சம் வச்சா அது பெரிய அவங்களுக்கு கௌரவமா தெரியுது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்காம விட மாட்டான். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். நாளை நீங்கள் சாப்பிட்ட ஒவ்வொரு பொருட்களுக்கும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும்.